காலை வணக்கம் உறவுகளே. தேர்ஸ்டே மார்னிங். இன்னைக்கு காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், என்ன ஸ்நாக்ஸ் கொடுத்தேன், என்ன லஞ்ச் கொடுத்தேன்னு பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பமும் சர்க்கரையும் கொடுத்தேன். இல்லை ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பொம்மை கிரானைட் கொடுத்தேன். இன்றைக்கி பிளானே வேறு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கிச்சடி கொடுத்துட்டு லஞ்சுக்கு புளி சாதம் கொடுக்குற மாதிரி பிளானு. பட் இங்கே கொஞ்சம் தண்ணி ப்ராப்ளம், டேங்க் ப்ராப்ளம் ஆனதுனால லஞ்ச் செய்ய முடியல. அதனால் இடியாப்பம் வாங்கி சாப்பிட கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு கிச்சடி வச்சு கொடுத்துட்டேன். இதுதான் தேர்ஸ்டேக்கான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸு. இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வேலை செய்கிறோம், என்ன லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வேலை என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் முதல் வேலையாக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஊற வச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் ஒரு 12 o'clock குடிக்கிறதுக்கு நல்லா ஊறி இருக்கும். இது முடிஞ்ச உடனே என்னோடய ரொட்டீன் காலைல டீ. பாப்பா கிளம்புனதுக்கப்புறம் தான் டீ கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். சைட் பை சைட் பாப்பா சின்னவளுக்கும் நான் பாதாம் பால் கொடுத்துட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் வரும். எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்தது ரெசிபி. எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம் நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் பாதி பாதியாக. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் அதெல்லாம் ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி ஒரு பேஸ்ட்டு மேலே எள்ளு, வேர்க்கடலை, தேங்காயெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் அடைச்சி அதெல்லாம் சூப்பராக இருந்தது எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு. நான் நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ரெசிபி வீடியோ மறக்காமல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக புடலங்காய் பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு பொரியல் பண்ண போகிறேன். அதனுடைய ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்படி தான் என்னோடய வேலைகள் போயிட்டு இருக்குது. இதே இன்றைக்கி நாளைக்கு நம்ம சேனலில் 3 o'clock ஒரு vlog வரும். மறக்காமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் மெனு இப்படி தான் போயிட்டு இருக்குது. இப்படி தான் லன்ச் வேலைகள் போயிட்டு இருக்குது. இன்றைக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசி ஊற வச்சுக்கிறேன் ஹஸ்பண்டுக்கு. மோஸ்ட்லி எல்லா அரிசியுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சிகப்பு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கருப்பு கவுனி அரிசி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரே மாதிரி ஊற வைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இன்றைக்கி நம்மளுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறேன். இன்றைக்கி வேலைகள் இப்படி தான் போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ